ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரமிஸ் அண்ட் திஸ்பி பை ஓவித் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். இந்த ஸ்டோரி எங்கே செட்டிங்காக இருக்குன்னா பாபிலோனில் வந்து செட்டிங் ஆகிருக்கு. இது வந்து 2 ஃபேமிலி பற்றி சொல்லுது. அந்த 2 ஃபேமிலியும் வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரைவல்ரி அவங்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பகை இருக்குது. ஆனால் அவங்க அந்த 2 ஃபேமிலியும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் இருந்த ஒரு பையனும் பொண்ணும் எப்படி காதல் பண்ணி அவங்களோட காதல் எப்படி முடிகிறது பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஸோ வாங்க, இதில் வந்து பிரமிஸ் அண்ட் திஸ்பின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க. பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு அவங்களுக்குள்ள மலர்ந்துடும். அவங்க பெருசாக ஆறும்போதும் அவங்க ஒரே ஸ்கூலில் படிக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல நட்போடு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து அது தெரியாது. நல்லா பேசின்னு இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த நட்புங்கிறது வந்து ஒரு காதலுங்கிற அளவுக்கு வந்து அது மலர்ந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து திஸ்பி வந்து உட்காந்து ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்துன்னு இருப்பாங்க. எப்படியாவது இன்றைக்கி சொல்லிடணும்னு சொல்லி பிரமிஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லுவாங்க. பார்த்தா பிரமிஸ் வந்து பின்னாடி நிற்பார். நீ இப்போ என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அவர் திஸ்பி வந்து அந்த ஆற்றுல விழுந்து போய் ஆற்றுல அடிச்சுன்னு போவாங்க. பிரமிஸ் விழுந்து அவங்கள காப்பாற்றி என்ன சொல்லணும்னு சொன்னதுக்கு திஸ்பி சொல்லுவாங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தனக்குள்ளே இருந்த காதலை வந்து வெளிப்படுத்திட்டு அப்புறம் வந்து அவங்க நகரத்தில் வந்து ஒரு பூலாம் வாங்கி அவங்க ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு ஒன்றா போயின்னு இருப்பாங்க. போய் வீட்டு சைடு போகும்போது வீட்டில் இருந்த அப்பா 2 பேர் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துருவாங்க. அவங்க ஏற்கனவே வந்து பகை உள்ளம் கொண்டவங்கள. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து இது பிடிக்காது. நான் சொல்கிறத கேளுங்கன்னா நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும், உன்னமாரி டிஜெனரியஸான பர்சன் கூட என் பொண்ணை நான் விட மாட்டேன்னு அவங்க பொண்ணோட அப்பா சொல்ல, பையனோட அப்பா நான் என்ன அவ்வளோ இதுவா, நானும் விட மாட்டேன், 2 பேரும் உள்ளே போங்கன்னு சொல்லி அவங்க உள்ளே பூட்டிடுவாங்க. 2 பேரும் நான் சம்மதிக்கவே மாட்டேன், காரணத்துக்கு கொண்டோ நான் இதை சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாளாக வந்து திஸ்பியை வந்து அவங்க அப்பா வந்து பூட்டியே வச்சுன்னு இருப்பாங்க, வெளியே விட மாட்டாங்க. பிரமிஸ் வந்து வெளியே சுற்றி பார்ப்பார், எப்படி திஸ்பி கூட பேசுறது என்ன ஆகிறதுன்னு சொல்லி அவர் ரொம்ப மனவேதனை ஆகிடுவார். ஒரு நாள் வந்து அவர் அவங்க வந்து எப்படின்னா அவங்க செவுரு இருக்கும், அந்த செவுத்தில் வந்து ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே அவங்க பேசி அவங்களோட காதலை வந்து இன்னும் நல்லா தான் பரிமாறிப்பாங்க. இருந்தாலும் வந்து ஒரு நாள் அவங்கள என்ன அவங்க அப்பா உன்னை வீட்டிலே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் என்னை வெளியே விட்டால் வந்து எப்படியா நம்ம 2 பேரும் ஓடி போயிடுவோன்னு சொல்லி அவர் நம்புறாரு. அப்படின்னா சரி, அவர் நம்புறதை நம்ம இது பண்ணிடலாம், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நைட்டு வா நம்ம மல்பெரி ட்ரீ கிட்ட வந்துட்டு நம்ம அங்கேருந்து ஓடி போயிடலான்னு சொல்லிடுவார். சொல்லிவிட்டு ஒரு துணி வந்து திஸ்பிக்கு கொடுப்பாங்க. இதை போட்டுன்னு மறைஞ்சுன்னு போ, யாரும் பார்த்துறாமன்னு சொல்லி அந்த துணி கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த துணி போட்டுன்னு அந்த கடை வீடியெல்லாம் தாண்டி அந்த மல்பெரி ட்ரீ இருக்க இடத்துக்கு போவாங்க. அவங்க எப்பயுமே அங்கே தான் விளையாடுற இடம். சரி அங்கே போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தா வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு ரேபிட்டு கொன்று அது வாயெல்லாம் வந்து ரத்தமாக இருக்கும். ரத்தத்தோடு அது வந்து நிற்கிறத பார்த்து இவங்க வந்து பயந்து சரி ஓடலான்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அவங்க ஓடும்போது வந்து பிரமிஸ் கொடுத்த துணி வந்து கீழே விழுந்துடும். அவங்க கொடுத்த துணி கீழே விழுந்துடும். அவங்க அங்கே இருக்க ஒரு கேவ் இருக்கும், அந்த சைட்லேயே வந்து ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவில் போய் மறைஞ்சுன்னு நம்ம பிரமிஸ் வந்தோடனே நம்ம போய் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த புலி வந்து இப்போ தான் சாப்பிட்டதுனால வந்து அதுக்கு பசிலாம் இல்லை. அந்த போட்ட துணியை வந்து பிடிச்சி நல்லா விளையாடின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விலங்கு சவுண்டு கேட்டதுனால சரி நம்ம போவோம்னு சொல்லி அந்த புலி போயிட்ட பிறகு தான் நம்ம பிரமிஸ் வராரு. வந்து அந்த துணி வந்து கிழிஞ்சி இப்படி இருக்கிறத பார்த்து அதில் வேற ரத்த கரையே இருந்துச்சா. அதை பார்த்தோன்னே ஐயோயோ திஸ்பி நம்மள வர லேட் ஆனதுனால புலி அடித்து கொண்டுட்டுருக்கு போல இருக்குது, நம்மளும் திஸ்பி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்வாடை எடுத்து நானும் வந்துடுறேன் திஸ்பி, நம்ம மேலேயாச்சும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்வாடை எடுத்து குத்தி இறந்துடுவார். திஸ்பி ஓடி வருவாங்க, நம்ம எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி வந்து பார்த்தா வந்து பிரமிஸ் இப்படி செத்து இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியும். நீ ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுவாங்க. அப்போ தான் பார்ப்பாங்க பிரமிஸ் கையில் வந்து அந்த துணி இருக்குது. ஐயோ நான் இறந்துட்டேன்னு நினச்சி இவரும் இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த ஸ்வாடை வந்து அவங்க குத்தி அதை வச்சு அவங்களும் குத்தி இறந்துருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஸ்டோரி முடியும். அவங்க இறந்துட்ட பிறகு அவங்க மல்பெரி ட்ரீ கீழே தானே இறந்துருக்காங்க. அவங்களோட ரத்தம் வந்து அந்த மல்பெரி ட்ரீயில் பட்டு தான் வந்து அந்த மல்பெரி ட்ரீ வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மித் மாதிரி வெள்ளை கலரில் இருந்துச்சு அந்த பழம்லாம். ஆனால் வந்து இவங்க குத்தி இறந்து அவங்க கடவுளே வந்து அவங்களுக்காக அந்த மல்பெரி
மல்பெரி ட்ரீயோட கலரை வந்து டார்க் கலர்லேயும் அதுக்கப்புறம் ரெட் கலர்லேயும் மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதை வந்து இப்படி தான் முடியும். இதில் வந்து மல்பெரி ட்ரீ பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே இறந்துருவாங்க. இட்ஸ் அ ட்ராஜிக் எண்டிங் தான். உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி தான் வந்து மிட்சம்மர்ஸ் டேஸ் நைட் ட்ரீம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணுவாங்களா, அதில் வந்து இருக்க மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் அண்ட் சீசர் அதை பற்றி இது ஒரே மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ.